திருமூலர் கேள்வியும் வருகிறது, தொல்காப்பியமும் வருகிறது. அப்ப தொல்காப்பியத்துக்கு தொல்காப்பியர் பாயிரம் எழுதல, அதை நம்ம கவனிக்கணும். அவருடைய மாணவர் பணம்பாரனார் தான் பாயிரம் எழுதுறார். அப்ப திருவள்ளுவருக்கு பாயிரம் எழுதியது யார்? அந்த கேள்வி வருது. தன்னை போல அது வரணும், வந்தால் தான் அது சரியாக இருக்கு. அப்ப திருவள்ளுவர் எழுதல அப்படிங்கிறத வ.உ.சி. உறுதிப்படுத்துகிறார். அப்ப எழுதியது யார்? அந்த கேள்வி வரும். அடுத்தது, அப்படியே அந்த திருவள்ளுவருக்கு அந்த திருக்குறள் பாயிரம் எழுதியிருந்தாலும் சங்க இலக்கியங்கள்ல குறுந்தொகைக்கோ நற்றிணைக்கோ அல்லது அகநானூறு புறநானூறு பாடல்களுக்கோ பாயிரம் இல்லாதது ஏன்? அந்த கேள்வியும் வரும். ஏன் அதுகளுக்கெல்லாம் பாயிரம் இல்லை அப்படிங்கிற கேள்விக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. அப்ப அங்க பாயிரம் ஏன் மற்றவர்கள் எழுதி வைக்கல, இடைச்செறிகள் பண்ணல? வச்சிருக்கலாம், ஆனா வச்சாங்க. எப்படி வச்சாங்கன்னா கடவுள் வாழ்த்து மட்டும் வச்சாங்க. பாரதம் பாடிய பெருந்தவனார் எல்லா பாட்டு எல்லா இயல்களுக்கும் அவரால் முடிந்த அளவு கடவுள் வாழ்த்து பாடலை மட்டும் பாடி முன்னோட்டாக ஒரு